புகாரி அண்ட் பாஸ்தாவா? பாஸ்தா தெரியும், அது என்ன புகாரி? எங்கள் வீட்டில் டின்னர் வந்து மதியானம் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது தம்பி. மதியானம் செஞ்ச சாப்பாடு இருக்கா, அதனால் வந்து அதையவே வச்சுக்கிட்டு அது கூட ஏதாவது குழம்பு மட்டும் போய் வைக்கணும். சாப்பாடு நிறைய இருக்குது, அதனால தான். சாரி, ராங். ரைட். ஓகே. 2 லைக்லேயே இருக்குது. புதுசாக வந்திருக்கிறவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க எங்கள் சேனலை வந்து சங்கவி ஸ்டைலிங்க நீங்கள் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாப்பா பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைங்க. ஆமாம் வேலு, உங்களுக்கு என்ன ட்ரீட் வேணும் சொல்லுங்கள். ஏத்தாங்க பரவாயில்ல, பார்த்துட்டு பாருங்கடா. கம்மலெல்லாம் பாப்பா பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கலைங்கிறீங்க. இன்னைக்கு ஏன் பர்த்டே? ஆமாம், பர்த்டே. தேங்க்யூ, தேங்க்ஸ். பாருடா, சாக்லேட்டு ட்ரீட் எல்லாரும் அப்படிதான் கேட்குறாங்க. நோ புகாரி காம்பூர்கர். தங்க அந்த பேரே எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே சாமி. பரவாயில்ல, என்னன்னாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் வேலு, ரொம்ப நன்றி வேலு, ரொம்ப நன்றி. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐ வாண்ட் சிக்கன் பிரியாணி, சிக்கன் குர்மா. ஐ வாண்ட் ஃபார் பாப்பாஸ். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொடுக்குறேன், சரியா? நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ட்ரீட் வச்சுருங்க. என்ன தங்கம் கொடுக்குறது? நீங்கள் தான் சாப்பிட்டீங்களே. இஸ் லைக் பீஸா பட் டிஃப்ரெண்ட். ஓகே. ஓ, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் வேலுக்கு ஒரு நாளைக்கு ட்ரீட் வைக்கலாம். வேலு, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகட்டும். கண்டிப்பாக வச்சுருவோம், சரியா? ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்களா, உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ட்ரீட் வைக்கலாம், சரியா? மானிட்டைஸ் ஆகும். என்னடா வாங்கிட்டு வந்துருக்கீங்க? சூப்பர் மார்க்கெட் போனோம், சோப் வாங்கணும், கடைக்கு போனது ஒரு விஷயத்துக்கு பார்ப்போம்ல. அப்போ தேவைப்பட்டதெல்லாம் வாங்கணும். 170 150ஓடதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 150ஓட நேரத்தெல்லாம் வச்சுருந்தா முடிஞ்சிருச்சு. இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாடா, நல்லா இருக்கும். ஆமாம். வேலு, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? வேலு, லைவ்ல இருக்கீங்களாப்பா? கமல் கேட்குறாங்க, நீங்கள் இந்தியா? ஆமாம், அவங்க வந்து இந்தியா தான், ஈரோடு பவானி. அவர் லைவ்ல இருக்கிறாரான்னு தெரியலப்பா. லைவ்ல இருந்து போயிட்டார் போல இருக்கு கமல். நான் அவங்க லைவுக்கு வந்ததையுமே நான் சொல்கிறேன், சரியா? அவர்கிட்ட நீங்கள் விசாரிச்சதா சொல்கிறேன். அவர் வந்து தமிழ்நாடு ஈரோடு பவானியில் இருக்கார், ஈரோடு சைடு. கரெக்டாக சொல்கிறேண்ணா? பாவாடை சட்டைக்கு போடலாம், இந்த மாதிரி தான். இதெல்லாம் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 90. கம்மியாக இருக்கும் அந்த அளவு. பெரிய கடை, ரொம்ப இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது. சரி, ஒன்று பேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கணுமே. இந்த மாதிரி நோ அக்கா, ஒன்லி மீ. ஓகே, அப்புறமா லைவ் வித் யூ. ஓகே, ஹாய் கமல். நைட்டி வேணுமா? அந்த அக்காவோட டைம் அப்படியே வந்து அவ்வளோ நேரம் அப்பவும் பேச முடியல. நைட்டு எந்த மாதிரி சமை வேணும்? இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரீ வச்சதான் இருக்குது. எலாஸ்டிக் வச்சதெல்லாம் வேணும்னா நாளைக்கு தரேன் நான். டைட்டானிக் நெக்கு நல்லா இருக்கும், ஃபுல் நைட்டி நல்லா இருக்கும். கமல் ஹாய். இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சது வேணுமா? அதெல்லாம் வேணாம். கலர் வச்சு நாங்கள் க்ரீன் வந்து தான் இருக்கலாம். நம்ம உதாரணத்தில் நிறைய இருந்துச்சு சாமி. பாருங்கம்மா, நீங்கள் லைவாக பாருங்கம்மா. பாருங்க, நம்மளுக்கு கஸ்டமரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும் கஸ்டமர்லாம். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, நாங்களே வியாபாரம் பண்ணிக்கிறேங்கிறாங்க எப்படின்னு பாருங்க. அது ஏன் 2 லைக்கில் தான் இருக்குது. பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.